பிரியமானவர்களே, இயேசுவின் நாமத்தில் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த ஐரோப்பா தேசத்துல ரொம்ப அழகான இடங்கள், ஆல்ப்ஸ் மலை, அதை சுற்றி இருக்கிற பகுதிகள், அதனுடைய வேலியில சமவெளியில் இருக்கிற மக்கள், ஊர்கள், ரொம்ப பார்க்க அழகான இடம் அது. இந்த இடத்தை பற்றி தான் உங்களோட நான் தொடர்ச்சியா பேசி கொண்டு வந்து காண்பித்து கொண்டு வந்தேன். இங்க பாருங்க, இந்த சிட்டியில இருக்கிற ஒரு ட்ராம். நம்ம ஊர்ல பஸ் ஓடுதில்ல, ட்ரெயின் ஓடுதில்ல, ஆனா இது ஐரோப்பாவில் பல நாடுகளில் கிட்டத்தட்ட எல்லா தேசத்திலும் இந்த ட்ராம் ஓடுகிறாரு. இந்தியாவில் கல்கத்தாவில் ரொம்ப நாள் ஓடினது சமீபத்தில் நிறுத்திட்டாங்கன்னு சொல்றாங்க. இந்த ட்ராம்ல நிறைய மக்கள் பஸ்ஸில் பிரயாணப்படுவதை விட அதிக மக்கள் பிரயாணப்படலாம். கரண்டில் ஓடுகிறாரு. இது ரொம்ப பார்க்கவும் அழகாக இருக்குது. பிரயாணம் பண்ண ரொம்ப ஒரு நல்ல ஒரு அனுபவமாக இருக்கும். இந்த மாதிரி இங்க இது டிராவலுக்கு, மக்களுடைய பயன்பாட்டுக்கு அதை வைத்திருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். சரி, இந்த நாள் ஆண்டவர் எனக்கு என்ன வசனம் வச்சிருக்கிறார் கேட்குறீங்களா? லேவியராகமம் 20ஆம் அதிகாரம் 26வது வசனம். நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்து எடுத்தேன். ஆண்டவர் சொல்றார், என் மகனே, நான் உன்னை என்னுடையவனாய் இருக்கும்படி பிரித்து எடுத்தேன். என் மகளே, நீ என்னுடையவளாய் இருக்கும்படி மற்ற ஜனங்களை விட்டு பிரித்து எடுத்தேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நான் உங்களை பிரித்து எடுத்திருக்கிறேன். எதற்கு? நீ என்னுடைய மகனா, என் பிள்ளையா இருக்கணும், என்னுடைய மகளா இருக்கணும், எனக்கு சொந்தமா இருக்கணும் என்பதற்காய். அப்போ மற்ற உலக மக்களைப் போல நாம் அல்ல. இயேசுவை பின்பற்றக்கூடிய ஆண்டவருடைய பிள்ளைகள் வித்தியாசமானவள் என்பதை முதலாவது உணரணும். நாம் தேவனால் உலக மக்களிலிருந்து பிரித்து எடுக்கப்பட்டு ஆண்டவரோடு இணைக்கப்பட்டவர்கள். ஏதோ வாரத்துல ஒரு நாள் 2 நாள் பக்தியா போய் சாமி கும்பிட்டுட்டு சர்ச்சுக்கு போயிட்டு கும்பிட்டுட்டு வருவதல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. அனுதினமும் இயேசுவோடு நெருக்கமாய் வாழுவது, அனுதினமும் அவரோடு பேசுவது, அவர் நம்மோடு பேசுவது. எல்லா மக்களையும் போல எல்லா கடவுளும் ஒண்ணுதாங்க, கடவுள் வெவ்வேறு இருந்தாலும் ஒரே கடவுள் தான், இப்படி எல்லாம் பேசுவாங்களா? அப்படி நமக்கு கிடையாது. ஒன்றான மெய் தேவனாகிய ஆண்டவர், அவர் வானத்தின் பூமியை சிருஷ்டித்தவர். அந்த ஒரு மெய் தேவனை அறிந்து அவரை ஆராதிப்பது. அந்த மாதிரி இல்லைங்க, உலகத்தோடு ஒத்து வாழணுங்க, எல்லா விதமா நம்ம வாழ்ந்துக்க வேண்டியதான், ஆனா பக்தியா இருந்துக்க வேண்டியதான் எல்லாரும் சொல்லுவாங்க. ஆனா நமக்கு அப்படி கிடையாது. நம்ம பக்தி உள்ளவர்களாக அல்ல, சீஷர்களாய், இயேசுவின் அடிச்சுவட்டிலே நடக்கிறவர்களாய் இப்படித்தான் வாழணும், இப்படித்தான் நடக்கணும் என்று தேவன் நமக்கு ஒரு சட்ட புஸ்தகத்தை எழுதி கையில தந்திருக்கிறார். அதை வாசித்து அதன்படி வாழ நம்ம அர்ப்பணித்து கொண்டவர்கள். அதனால மற்றவங்களுக்கு நமக்கு ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. நாம் உண்மையான ஜீவனுள்ள தேவனை பின்பற்றக்கூடியவர்கள். அவர் நம்மோடு பேசுகிறார், நம்முடைய குறைகளை சரிப்படுத்தி உணர்த்தி சரிப்படுத்துகிறார், சரியான பாதையில் நடத்துகிறார், சோர்ந்து போகும்போது பலப்படுத்துகிறார், நமக்கு எல்லா விதத்திலும் உதவி செய்கிறார். இந்த மாதிரி ஆசீர்வதித்து நடத்துகிறவர் தான் ஆண்டவர் இயேசு. அவர் சொல்லுகிறார், நீ எனக்கு சொந்தம், அதுக்கு தான் உன்னை பிரித்து எடுத்தேன் என்பதாய். பெரிய பாக்கியம் இல்லை? நீங்க சந்தோஷமா சொல்லுங்க, ஆண்டவரே நான் உமக்கு சொந்தம், இயேசுவே நான் உமக்கு சொந்தமா இருக்கிறேன். இதை விட ஒரு பெரிய பாக்கியம் என்ன வேணும்னு சொல்லுங்க பார்க்கலாம். வானத்தின் பூமி உண்டாக்கின ஆண்டவரே சொல்றார், நீ எனக்கு சொந்த மகனே, எனக்கு சொந்த மகளே, நான் உன்னை பிரித்து எடுத்திருக்கிறேன், என் கூட இருக்க முடியும்னு சொல்லி அதை சொல்லி தேவனை துதிங்க. அதுல இருக்கிற சந்தோஷம் பாருங்க. நான் அடிக்கடி சொல்ல, ஆண்டவரே நான் உமக்கு சொந்தம், நீங்க எனக்கு சொந்தம், நான் என்னை முற்றிலும் உமக்கு அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்லி துதிக்க 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 உள்ளத்துல சந்தோஷம், தைரியம், மன மகிழ்ச்சி உண்டாகும். சொல்றீங்களா? இருதயத்துல கை வைத்த, ஆண்டவரே நான் உமக்கு சொந்தம், நீர் எனக்கு சொந்தம், நான் உம்முடையவன், நான் உம்முடையவள், என்னை உம்முடைய கருத்துக்களை பூரணமாய் அர்ப்பணிக்கிறேன். நீர் என்னை வழி நடத்துகிற தேவன், எனக்கு ஆலோசனை கொடுக்கிற கர்த்தர், என்னை பாதுகாக்கிற தேவன், என்னை கடைசி வரை தாங்கி நடத்துகிறவர், எனக்கு உதவி செய்கிறவர், எனக்கு பரலோக பாக்கியத்தை தருகிறவர். அதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமேன், ஆமேன்.